ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமர்னா ஜெபக்குழு ஊழியத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, நிறைய பட்டணங்களை பற்றி வேதாகமம் நமக்கு சொல்லுது. குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பட்டணம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தேனே பட்டணம். இந்த பட்டணத்தின் காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இந்த அத்தேனே பட்டணம்ன்றதா நவீன காலத்துல சொல்லப்படுற ஏதென்ஸ் அப்படின்ற பட்டணம். இது கிரேக்க தலைநகரா இருந்திருக்கு. இந்த பட்டணம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா நாம கொண்டாடுற பெரிய தத்துவ ஞானிகள் யாரு? அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் போன்றவர்கள் எல்லாம் அந்த பட்டணத்திலிருந்து, அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க. கிரேக்க தத்துவ ஞானிகள் நம்ம படிச்சிருக்கோம்ல புக்ஸ்ல எல்லாம். இந்த ஊருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. பவுலோட இந்த பயணத்துல அத்தேனே பட்டணத்தை எப்படிப்பட்டதா அவர் பார்த்தாரு, அந்த பட்டணம் அவருக்கு எதை காண்பித்தது என்பதை தான் நம்ம தியானிக்க போறோம். 17வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து 34வது வசனம் வரைக்கும் இதை பற்றின காரியங்கள் தரப்பட்டிருக்கு. 16வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தான். அவன் அந்த பட்டணத்தை சுத்தி பாக்குறான். அவன் இங்க காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த ஊர் அப்படியே சுத்தி பார்க்கும்போது எங்கும் விக்கிரகங்கள் நிரம்பி இருந்ததை பாக்குறான். இந்த காட்சி அவனை அதிகமா கலங்க வைத்தது. இட் மேட் him distress என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கவலைக்குள்ளாக்கியது. இன்னைக்கு கூட நம்மளை சுத்தி நிறைய விக்கிரகங்கள் நிரம்பி இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம வேற வேற மனநிலைக்கு போயிடுறோம். கோபமோ, எரிச்சலோ, வெறுப்போ காண்பிக்கிறோம். ஆனா இங்க அவன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொள்கிறான். அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது. இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே எழும்புவதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய ஆவி ஏவப்படுகிறது. அதுதான் இங்க வாசிக்கிறோம். தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் கொள்கிறான் அப்படின்னு சொல்லி. விக்கிரகங்கள் நிறைந்திருந்த அத்தேனே பட்டணம். அத்தேனியருடைய குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அத்தேனியர்கள் ஒரு விசித்திரமான குணம் கொண்டவர்கள். என்ன குணம் அது? எப்பொழுதும் புதிதான காரியங்களை பேச, கேட்க அவர்கள் விரும்புவார்கள். எப்பவுமே ஏதாவது ஸ்ட்ரேஞ்சா, புதுசா நடக்கிற விஷயங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ண அவங்க ரொம்ப விரும்புவாங்க. தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அதனால அதை பற்றியே பேசுவாங்க. பழங்கதைகளையோ அல்லது வேறு காரியங்களையோ அவர்கள் பேசுவதல்ல, புதியவைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர் அதெல்லாம் கவனிக்கிறாரு. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதெல்லாம் அவர் கவனமா பார்க்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இவர் பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஜனங்கள் வாக்குவாதம் பண்றாங்க. ஏதோ புதுசா எங்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லித்தரான்னு சொல்லிட்டு 18வது வசனத்துல இவன் அந்நிய தேவர்களை அறிவிக்கிறவனாக கண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கிக்கிறத பார்த்தோன்னே அவங்க இப்படி அந்நிய தேவர்களை பிரசங்கிக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போறாங்க. போய் எங்க இங்க நின்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு. அவர்கள் பலிபீடங்களை கட்டி இருந்தார்கள். ஆல்டர்ஸ். அந்த ஆல்டர்ஸ் அங்க இருக்கு. அவர்கள் பலி செலுத்துவதற்காக அல்லது தங்கள் தெய்வ வழிபாட்டிற்காக இப்படிப்பட்ட மேடைகளை அவர்கள் அமைத்திருந்தார்கள். அங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீ நூதனமான காரியங்களை கேட்க பண்ணுகிறாய். 20வது வசனம். அவைகளின் கருத்து என்னன்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா அவங்க எப்பொழுதும் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமா இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. அதுதான் 20வது வசனம். ஏதோ நூதனமா சொல்றியே, எங்க இப்ப சொல்லு அப்படின்றாங்க. அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பொழுதுபோக்குன்றது மோசமா போயிடுச்சு. நம்ம வாழ்ற நவீன காலத்துல மொபைல் நம்முடைய நேரங்களை ஆக்கிரமிச்சிருச்சு. மீடியால எல்லாத்தையும் பார்க்கிறோம். பிறரை கேலி செய்யறத பார்க்கிறோம், நகைச்சுவைய பார்க்கிறோம், சினிமாக்கள் பார்க்கிறோம், விளையாட்டுகளை பார்க்கிறோம்.
பொழுதுபோக்கு நிறைய இருக்கு. ஸ்டாண்ட் அப் காமெடின்னு சொல்லி இப்ப நிறைய பேசுறாங்க. நிறைய பேர் நடக்குது. என்னென்னமோ நடக்குது. ஆனா அவர்களுடைய பொழுதுபோக்கு நவமான காரியங்களை கேட்பதிலும் பேசுவதிலுமே இருந்தது. இப்ப இவர கூட்டு போய் அங்க ஏத்திர்றாங்க மேடையில. பேசு. பவுல் மார்ஸ் மேடையிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். நீங்க ரொம்ப பக்தி உள்ளவங்களா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. முதல் தடவை அவர்களை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் புரிந்து கொள்கிறார். நீங்க ரொம்ப பக்தி உள்ளவங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி பக்தி உள்ளவர்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, 23வது வசனத்தை அவர் சொல்றாரு. எப்படியெனில், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை நான் கவனித்து பார்த்தேன். இந்த ஊரை சுத்தி பார்க்கும்போது உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் நான் பார்த்தேன். அங்க அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதி வச்சிருந்தீங்க. டு த அன்னோன் காட், அறியப்படாத தேவனுக்கு நீங்க எழுதி வச்சிருந்தீங்க. அந்த பலிபீடத்தை பார்த்தேன், அந்த ஆல்டரை பார்த்தேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. சோ ஒரு லூப் ஹோல் அவருக்கு கிடைக்குது. நீங்க யாருன்னே தெரியாம ஒருத்தரை வழிபடுறீங்கல்ல, அவரை தான் நான் பிரசங்கிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. பவுல் புறஜாதிகளை சந்திக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவரா இருக்காரு. ஞானமா ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறாரு. அவர்கள் எப்படியும் எல்லா தெய்வத்துக்கும் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த என்ன ரீசன், அவர்களுடைய இந்த தெய்வ வணக்கத்திற்கு காரணம் என்னவா இருந்துச்சுன்னா, they do not want to miss any deity. எந்த தெய்வத்தையும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்பயும் கூட நீங்க கவனிச்சிருக்கலாம், நானும் பார்த்திருக்கேன். மாற்று நம்பிக்கை கொண்ட சில சகோதர சகோதரிகள் குடும்பங்களுக்கு நீங்க வீடுகளுக்கு போனீங்கன்னா, அங்க நிறைய உருவ வழிபாடுகள் இருக்கும். அவர்களுடைய பூஜை அறை அல்லது அந்த வழிபாட்டுக்கான அறை பார்த்திருப்பீங்க. பார்க்கும்போது நிறைய விக்கிரகங்களோட சேர்ந்து இயேசுவுக்கும் சிலை வைத்திருப்பாங்க. இயேசுவின் தாயார் சிலையும் வச்சிருப்பாங்க. என்னன்னா, அதுவும் கடவுள் தானே அப்படின்பாங்க. இது போலதான் இன்னைக்கும் அத்தேனே பட்டணத்தாரும் இருந்திருக்காங்க. எல்லா கடவுளையும் கும்பிட்டு வைப்போம் அப்படின்னு. இது பக்தியோ பயமோ அல்ல, எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். எந்த கடவுளையும் நம்ம விட்டுறக்கூடாது. அவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். ஏன்னா எந்த கடவுளையும் நம்ம விட்டுற வேணாம், எல்லாரையும் கும்பிட்டு வைப்போமே. இன்றைக்கும் நிறைய பேர் இப்படி இருப்பதை பார்க்கிறோம். தெய்வ நம்பிக்கை என்பது உணர்வுகளோடு தொடர்புடையது. நீங்க எல்லாருக்கும் எல்லாரோடையும் ஒன்னா 10ஓட 1 11 நீங்க ஆண்டவரை வழிபடவே முடியாது. He is the only God அப்படின்றத உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பவுலுடைய வாஞ்சையா இருந்துச்சு. இப்படி அவர்கள் வழிபடுற முறைகள் எல்லாம் அவர் பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பத வசனம் 24, 25, 26, 27 இப்படியெல்லாம் அவர் சொல்றாரு. அவர் ஒருவரே தேவன். அவர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். அவர் சகல காரியங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி அவர் அறியப்படாத தெய்வம்னு அவர்கள் ஒண்ணு சொன்னாங்கல்ல, அதுதான் அந்த ஆண்டவர் என்று சொல்லி பெரிதாக அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய எல்லா தன்மைகளையும் அங்க விளக்கி காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த 27ல கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. தடவியாகிலும் கண்டுபிடிக்க, பார்வையற்றவர்கள் ஒரு இடம் என்ன, நம்ம எந்த பொருள் கிட்ட இருக்கோன்றத அவர்கள் தொட்டு பார்த்து தடவி புரிந்து கொள்வார்கள். அது போல நாமும் இந்த விக்கிரக வழிபாட்டிலே மூழ்கி இருக்கிறோம். கண்கள் பார்வை இழந்ததை போல இருக்கிறது. தடவியாகிலும் அவரை கண்டுகொள்ளும்படி அவர் அருகில் இருக்கிறாருன்றத பவுல் விளக்கி சொல்றாரு. யாருக்கும் ஆண்டவர் தூரமானவர் அல்ல, எல்லாருக்கும் அவர் சமீபமானவர். தேடுகிற யாவருக்கும் அவர் தன்னை காண்பிக்கிறவராய் இருக்கிறாருன்றத அவர் அத்தேனை பட்டணத்தார்ட்ட விளக்கி சொல்றாரு. ஆண்டவர் உலகத்துக்கு ரட்சகர், உதவி செய்கிற, சிருஷ்டித்தவர், காப்பாற்றுகிறவர் எல்லாம் சரி. அதை தாண்டி அவர் நியாயாதிபதியும் கூட என்பதை 30ல சொல்றாரு.
அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கடைசியாய் சொல்லிக் கொடுத்த அந்த கட்டளையை சொல்கிறார். த கிரேட் கமிஷன். உலகம் எங்கும் போய் சகல ஜாதியாருக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரே, அதை அவர் சொல்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். நீ நினைச்சிட்டு இருக்க, நீ 10ஓட 1 11 எல்லா கடவுளையும் கும்பிடுற, நீ காப்பாற்றப்படுவன்னு. ஆனா அது கிடையாது. நீ மாறு. இந்த வார்த்தையை அவர் அங்கு விளக்கி தெளிவாக குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஒரு நாள் குறித்திருக்கிறார் 31. அதிலே நியமித்த மனுஷனை கொண்டு பூமியை நீதியாய் அவர் நியாயம் தீர்ப்பார். He is the judge, will be coming shortly. சீக்கிரம் அவர் வரப்போகிறார். வந்து அவர் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி இப்பொழுதே மனம் திரும்புங்கள் என்பதை அந்த பட்டணத்தாருக்கு அவர் அறிவிக்கிறத பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் எப்படி அதற்கு ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? இத கேட்ட உடனே ஆசையா கேட்டிருப்பாங்களா? எரிச்சல் பட்டிருப்பாங்களா? என்ன நடந்திருக்கும்? 32வது வசனத்துல பார்த்தா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள். உயிரோட எப்படி எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர்கள் கிரேக்கர்கள், அவர்கள் நிறைய ப்ரூஃப் கேட்பாங்க. ஞானத்துல சிறந்தவர்கள். உயிர்த்தெழுதல் அதெல்லாம் இல்ல, எப்படி எந்திரிக்க முடியும்? கேலி பேசுறாங்க, இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். எங்க இன்னொருக்கா சொல்லு அப்படின்னு. அப்ப கேலி கிண்டலும் அங்கு இருந்தது. மாக்கரி, கேலி பண்ணாங்க. சிலரு தள்ளி போடுறாங்க. இன்னொருக்கா சொல்லு. அந்த மனம் திரும்புதலுக்கான நேரத்தை அவர்கள் தள்ளிக்கொண்டே போகிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள்? 34வது வசனத்தை பார்க்க, பவுல் கிளம்பிட்டான். இப்போ சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். சிலர் கேலி செய்கிறார்கள், சிலர் நேரத்தை கடத்துகிறார்கள், சிலர் விசுவாசிகளானார்கள். அன்பானவர்களே, இந்த 3 விதமான ஜனக்கூட்டம் நம்ம சுத்தியும் நம்ம ஊர்ல இருக்கு. அத்தேனை பட்டணம் ரொம்ப அறிவில் சிறந்த பட்டணம். அதே போலதான் இன்னைய நாகரிக உலகத்துல இருக்காங்க. அறிவு பெருத்து போச்சு. விஞ்ஞான உலகத்துல இருக்கோம். எல்லாவற்றையும் கையடக்கத்திலே கருவிகளிலே கொண்டு வந்து விட்டார்கள். ஞானம் பெரிதா இருக்கிறது. AI டெக்னாலஜி வந்துருச்சு. எங்கும் எவ்விடத்திலும் அறிவியல். இந்த இடத்துல ஜனங்கள் தேவையோட இருக்காங்க. இதை பார்த்த போது பவுலுக்கு ஏற்பட்ட உணர்வு, ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்தான். இன்னைக்கும் விக்கிரகங்களை பார்க்கிறோம், ஜனங்களை பார்க்கிறோம். 10ஓட 1 11 சிலைகளை வைத்து வழிபட்டு கொண்டு என்ன செய்யறோன்னே தெரியாம எதையோ செய்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். உங்களுடைய என்னுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? நாம் பார்த்து கடந்து போகிறோமா? பவுலை போல ஆவியிலே வைராக்கியம் கொண்டு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறோமா? அவனோட பிரசங்கத்தின் நிலைகளை பாருங்களேன். இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்கிறார். ஆண்டவர் படைத்தவர் என்பதை சொல்கிறார். அவர் முழு உலகத்திற்கும் காப்பாற்றுகிறவர் என்பதை சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை சொல்கிறார். அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்று சொல்கிறார். அதற்கு முன்பாக மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் இந்த ரட்சிப்பின் செய்தியை உலகத்திற்கு சொல்ல தயாராயிருக்கிறீர்களா? அன்றைய அத்தேனை பட்டணத்தை போல்தான் இன்றைய நம்முடைய உலகமும் இருக்கிறது. அறிவில் சிறந்த உலகம். ஆனால் அன்னோன் காட் என்று எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சுற்றிலும் விக்கிரகங்கள், அறை முழுவதும் விக்கிரகங்கள். ஆனால் யாரை வழிபடுகிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆவி வைராக்கியம் கொள்கிறதா? கேலி பேசுகிறவர்கள் உண்டு, அல்லது நாட்களை கடத்தி கொண்டு போகிறவர்கள் உண்டு, கேட்டவுடனே விசுவாசிக்கிறவர்களும் உண்டு. 3 விதமான ஜனக்கூட்டங்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். முயற்சி செய்வோம். இந்த பட்டணத்தார் நமக்கு முன்பாக முன்மாதிரியாய் இருக்கிறார்கள். பவுலை போல நீங்களும் நானும் எழும்பி செயல்பட தயாராய் இருக்கிறோமா? என்று யாரெல்லாம் இந்த அத்தேனை பட்டணத்தால் தொடப்பட்டிருக்கிறீர்களோ, பவுலுடைய செயலால் தொடப்பட்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் எழுந்து செயல்பட ஆரம்பியுங்கள். ஆண்டவர் கேட்கிறவர்கள் விசுவாசத்திற்குள் வரும்படி அங்கு செயலாற்றுவார். உண்மை தெய்வத்தை நாடி தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமான பேர் நம்மை சுற்றி இருக்கிறார்கள்.
ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவாராக. God bless you.